ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா சமையலறை. இன்றைக்கி வீடியோவில் சுவையான மட்டன் குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அது குக்கர்லேயே செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 ஸ்பூன் கொத்தமல்லி, இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. இப்போ இது கூடவே சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், சின்ன பீஸ் ஜாவித்ரி, கொஞ்சம் கல்பாசி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. இப்போ இது கூடவே நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பாதியிலும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. இதை சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன். துருவி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்மளாம் ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா தேங்காய் வதங்கிடுச்சு. இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போது நான் 1/2 கிலோ மட்டன் இதே போல் நல்லா கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தேங்காயெல்லாம் சேர்த்து, இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதே போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. இப்போது நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கர் நல்லா சூடானதும் அதில் நான் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள். இப்போது நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் போல் நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி நான் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதுவே பெரிய தக்காளியாக இருந்தால் 1 கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போது தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோங்க. இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல மட்டன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது மட்டன் நல்லா கலந்து விட்டுட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்படியே குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் கலவையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நான் அதே கப்பில் நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது நமக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக வேணும்னா நம்ம இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே தக்காளிக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். குக்கர் நல்லா மூடி போட்ட பிறகு அந்த ஸ்டீம்லாம் வெளில வந்த பிறகு நம்ம விசில் போட்டுக்கலாம். வெயிட் போட்டு நல்லா சிம்லேயே நான் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு வேக விட போகிறேங்க. நல்லா சிம்லேயே நம்ம 1/2 மணி நேரம் வச்சு வேக விட்டோம்னா மட்டும் நல்லா வெந்து வந்துடும். இப்போது நான் ஒரு 1/2 மணி நேரம் பிறகு பாருங்கள், நான் ஸ்டீமில் ரிலீஸ் ஆனது பிறகு ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள். இது சாதத்துக்கெலாம் இதே போல் நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே இட்லிக்கெல்லாம் ஊற்றுறதா கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.